வெல்கம் டு லிசி சமையல். இன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் அரைச்சு விட்ட முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. குழந்தைகளுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. மல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வரமிளகா 3 சேர்த்துக்குங்க. துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டு மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி அரைச்சுக்குங்க. இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊத்திக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. சுத்தம் செஞ்சு வச்ச முருங்கைக்கீரைய சேர்த்துக்குங்க. கீரைய எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டு அரைச்சு வச்சுக்கிற விழுத சேர்த்திக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. சூடான சுவையான அரைச்சு விட்ட முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.